வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கற்றதுமே கற்போம் கற்பிப்போம். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா ஹீட் டிரான்ஸ்ஃபர்ல அன்ஸ்டெடி ஹீட் கண்டக்ஷன் அண்ட் தி ஃபின்ஸ் அது ரிலேட்டடான கான்செப்ட்ஸ் தான் பார்க்க போறோம். Followed with the previous year questions from the TRB, TANCET, TNPSC from the various examination boards ல கேட்ட so related to fins அதே மாதிரி அன்ஸ்டெடி ஹீட் கண்டக்ஷன் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணலாம். சரியா? ஸோ வீடியோக்கு போக முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் கற்றதுமே கற்போம் கற்பிப்போம். அப்படியே வீடியோஸ்க்கு வந்து லைக் பண்ணிருங்க, அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ரைட், ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் த ஃபர்ஸ்ட் டாபிக். ஸோ அன்ஸ்டெடி ஸ்டேட், சரியா? அன்ஸ்டெடி ஹீட் கண்டக்ஷன் என்ன அர்த்தம்னா டெம்பரேச்சர் வேரிஸ் வித் டைம் அண்ட் பாடி இஸ் செட் டு பி இன் த அன்ஸ்டெடி ஆர் த டிரான்சியன்ட் ஸ்டேட்னு சொல்லுவோம். சரியா? ஸோ ஆல்ரெடி நம்ம ஸ்டெடி ஸ்டேட் அன்ஸ்டெடி ஸ்டேட் வந்து நம்ம ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்லேயே படிச்சிருப்போம். சரியா? ஸோ டயத்தை வந்து ப்ராப்பர்ட்டி வந்து சேஞ்ச் ஆகாமல் இருந்தால் தான் வந்து நம்ம ஸ்டெடி ஸ்டேட் சொல்லுவோம். பட் இங்கே அன்ஸ்டெடினா என்ன அர்த்தம்னா ஸோ இங்கே ஹீட் கண்டக்ஷனால் டெம்பரேச்சர் இட் இஸ் கோயிங் டு பி வேரிஸ் வித் த டைம். சரியா? ஸோ டயத்தை பொறுத்து வந்து டெம்பரேச்சர் வந்து வேரி ஆகிட்டே இருந்துச்சுன்னா அதை தான் நம்ம என்ன சொல்றோம்னா அன்ஸ்டெடி ஆர் டிரான்சியன்ட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இதுக்கு பேர் தான் வந்து அன்ஸ்டெடி ஆர் டிரான்சியன்ட் ஸ்டேட். சரியா? ஸோ யூ கேன் கன்சிடர் த ஸோ இந்த மாதிரி ஒரு பாடியை வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ இட் கண்டைன்ஸ் எ சர்ஃபேஸ் ஏரியா ஏ. சரியா? ஸோ இதோட அட்மாஸ்பியர் டெம்பரேச்சர் டி இன்ஃபினிட்டின்னு வச்சிருக்கோம். சரியா? ஸோ இந்த பாடியோட டெம்பரேச்சர் டி ஈக்குவல் டு டிடி. சரியா? ஸோ வந்து வித் ரெஸ்பெக்ட் டு த டைம் வந்து we are going to measure the temperature. ஸோ அந்த சாலிட் பாடியோட மாஸ் வந்து எம், வால்யூம் வந்து வி, டென்சிட்டி வந்து ரோன்னு வைக்கிறோம். ஸோ இனிஷியல் டெம்பரேச்சர் டிஐ. சரியா? ஸோ இப்போ வந்து இதுல வந்து நடக்கக்கூடிய ஹீட் டிரான்ஸ்ஃபர். சரியா? ஸோ இதுக்கு வந்து ஃபார்முலா என்னன்னா Q which is equal to H into A யுவர் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். அதாவது அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சர் வந்து டி இன்ஃபினிட்டி இருக்கும். சரியா? ஸோ ஹெச்ங்கிறது நம்மளுக்கு தெரியும், கன்வெக்டிவ் ஹீட் டிரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் இன்ட்டு சர்ஃபேஸ் ஏரியா ஹெச்ஏ இன்ட்டு டி இன்ஃபினிட்டி மைனஸ் டிடி. ஸோ அந்த டிடிங்கிறதா டெம்பரேச்சர் ஆஃப் த ஆப்ஜெக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு த டைம். ஸோ இதே வந்து இப்போ லம்ப்டு சிஸ்டம் அனலைசிஸ்ல வந்து என்ன சொல்லுவோம்னா ஹீட் டிரான்ஸ்ஃபர் இன்டு த பாடி ஸோ டூரிங் த டைம் டிடி விச் இஸ் ஈக்குவல் டு இன்க்ரீஸ் இன் த எனர்ஜி ஆஃப் த பாடி டூரிங் த டிடி. சரியா? ஸோ எவ்வளவு தூரம் வந்து இன்க்ரீஸ் வந்து எனர்ஜி வந்து எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதான் வந்து என்ன சொல்ல ஏதாவது டிஃபைன் பண்ண போறோம்னா ஹீட் டிரான்ஸ்ஃபர். ஸோ ஆல்ரெடி வந்து ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஃபார்முலா பார்த்துருந்தோம் ஹெச்ஏ இன்ட்டு டெல்டா டி இன்ஃபினிட்டி மைனஸ் டிடி இன்ட்டு டிடி. சரியா? விச் இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு சிபி இன்ட்டு டிடி. ரைட்? ஸோ இது ரெண்டு வந்து ஈக்குவல் ஆகுது, அதாவது இன்க்ரீஸ் இன் த எனர்ஜி. ஸோ அந்த வித் ரெஸ்பெக்ட் டு டிடிக்காக வந்து எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது அதுதான். சரியா? ஸோ இப்போ வந்து மாஸ்க்கு வந்து நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். ஸோ எம் ஈக்குவல் டு சரியா? ஸோ டென்சிட்டி இன்ட்டு வால்யூம் அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ சேஞ்ச் இன் வேரியபிள் ஸோ டிடி மட்டும் இப்போ நீங்கள் எடுத்தீங்கன்னா வந்து ஸோ டிடி வந்து எதுக்கு ரீப்ளேஸ் பண்ணா ஸோ சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சர் வித் மைனஸ் யுவர் டி இன்ஃபினிட்டி. சரியா? ஸோ அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சர். ஸோ இப்போ இதுக்கு வந்து ஸோ யூ கேன் ரீப்ளேஸ். சரியா? ஸோ இது எப்படி எழுதிக்கலாம்னா ஸோ ஹெச்ஏ இன்ட்டு ஸோ டி இன்ஃபினிட்டி வரும். ஸோ மைனஸ் டி டிடி. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு ஸோ எம்முக்கு பதிலாக வந்து ரோ இன்ட்டு வி ஸோ சிபி. சரியா? ஸோ இங்கே வந்து டி ஆஃப் ஸோ டி மைனஸ் டி இன்ஃபினிட்டி. சரியா? ஸோ இதுல இருந்து இந்த டி ஆஃப் டி மைனஸ் டி இன்ஃபினிட்டி அதே மாதிரி இந்த டி இன்ஃபினிட்டி மைனஸ் டிடி இது ரெண்டே ஒரு சைடு வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இந்த ஹெச்ஏ இது மட்டும் ஒரு சைடு இருக்கும், அதே மாதிரி இந்த ரோ வி சிபி அனதர் சைடு கொண்டு வந்துட்டீங்கன்னா ஸோ யுவர் ஈக்குவேஷன் வில் சேஞ்ச் டு டி ஆஃப் டி மைனஸ் டி இன்ஃபினிட்டி டிவைடட் பை ஸோ இங்கே டி இன்ஃபினிட்டி மைனஸ் டிடி இருக்கு. ஸோ மைனஸ் மட்டும் வெளியே எடுத்துக்கலாம். ஸோ அந்த மைனஸ் தான் இங்கே போட்டிருக்கோம். சரியா? ஸோ ஹெச்ஏ டிவைடட் பை ரோ இன்ட்டு வி இன்ட்டு சிபி இன்ட்டு டிடி. சரியா? ஸோ இப்போ வந்து இன்டகிரேட் பண்ணோம்னா இப்போ வந்து டைம் டி ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ இனிஷியல் டெம்பரேச்சர் அது வந்து டைம் வந்து ஸ்டார்டிங்ல வந்து ஜீரோ தான் இருக்கும். ஸோ டி வந்து டிஐ அப்படின்னு சேஞ்ச் ஆயிரும். ஸோ உங்களுக்கு ஃபார்முலா எப்படி சேஞ்ச் ஆகும்னா ஸோ டி ஆஃப் டி மைனஸ் டி இன்ஃபினிட்டி டிவைடட் பை டி இனிஷியல் டெம்பரேச்சர் மைனஸ் டி இன்ஃபினிட்டி ஸோ இ பவர் மைனஸ் பிடி. சரியா? ஸோ டி இனிஷியல் டெம்பரேச்சர் மைனஸ் டி இன்ஃபினிட்டி ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் பிடி. ஸோ இந்த கான்ஸ்டன்ட் பி ஈக்குவல் டு ஹெச்ஏ டிவைடட் பை ரோ வி இன்ட்டு சிபி. சரியா? ஸோ இந்த பிக்கு வந்து வேல்யூ வந்து என்னன்னா இதுதான் ஹெச் இன்ட்டு ஏ. ஸோ அதே தான் ஹெச் இன்ட்டு ஏ டிவைடட் பை ரோ வி சிபி போட்டீங்கன்னா வந்து இந்த கான்ஸ்டன்ட் பி வேல்யூ வந்து யூ கேன் கால்குலேட். சரியா? ஸோ இந்த பி வேல்யூ வந்து விச் இட் இஸ் கோயிங் டு இன்க்ரீஸ். ஸோ இங்கே B3 B2 B1 ஸோ இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ எவ்வளோ தூரம் வந்து இப்போ லார்ஜர் வேல்யூ ஆஃப் பி அந்த கான்ஸ்டன்ட் வந்து எந்த மாதிரி இருக்குன்னா வில் அப்ரோச் என்வரான்மெண்ட் டெம்பரேச்சர் இன் ஷார்ட்டர் டைம். சரியா? ஸோ டைம் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இங்கே கம்மியாக இருந்துச்சுன்னா தான் வந்து ஸோ அது வந்து இன்க்ரீஸாக இருக்கும். ஸோ என்வரான்மெண்டல் டெம்பரேச்சர் விச் இட் இஸ் கோயிங் டு அப்ரோச் இன் த வெரி ஷார்ட்டர் டைம். and B is proportional to the your surface area.
so surface area வந்து proportional இருக்கும், right? So and the indirectly proportional to the mass and specific heat. சரியா? So அந்த B formula எழுதிருந்தோம் இல்லையா, அதுதான். So surface area வந்து B is directly proportional வருது and volume and your specific heat. சரியா? So அதுக்கு வந்து indirectly proportional. So அந்த formulas தான் எழுதிருக்கோம், வேற ஒண்ணும் இல்ல. So total amount of heat transfer between the body and the surrounding temperature. So அதுக்கு formula என்னன்னா Q equal to M into Cp into dt minus Ti. சரியா? So இது வந்து with respect to the time வந்து எவ்வளவு temperature இருக்கு, so minus initial temperature எவ்வளவு கொடுத்திருக்காங்களோ, so இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணீங்கன்னா so you will calculate. சரியா? So இதான் வந்து heat transfer between your body and the surrounding உள்ள ஃபார்முலா தான். சரி, எதை பேஸ் பண்ணி வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ இது ஆல்ரெடி வந்து நம்ம லாஸ்ட் ஹீட் கண்டக்ஷன்ல ஒரு கேட் கொஸ்டின்ல கூட பார்த்துருப்போம். சரியா? ஸோ இது ரிலேட்டடான TRB கொஸ்டின்ஸ் வந்து எல்லா இயருமே இதே இந்த ஃபார்முலா வச்சு இருக்கு. சரியா? ஸோ அதை வந்து சால்வ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் யூ கேன் see in the graph. சரியா? ஸோ இதான் வந்து இப்போ இந்த ரேஷியோ இந்த லெஃப்ட் சைடு எடுத்தோம் இல்லையா, ஸோ T minus T infinity divided by Ti minus T infinity. சரியா? ஸோ இது வந்து இப்போ அப்படியே வந்து இப்போ ரிவர்ஸ்ல போட்டீங்கன்னா என்ன வரும், இந்த ஸ்லோப் வந்து இப்போ நம்ம வந்து எடுத்தது வந்து இங்கே பீன்னு எடுத்துருப்போம். சரியா? ஸோ விச் இட் இஸ் கோயிங் டு இன்க்ரீஸ். சரியா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே ரிவர்ஸாக வரும். ரைட், வித் ரெஸ்பெக்ட் டு டைம் எடுத்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே வந்து அப்படியே வந்து ரெசிப்ரோக்கலாக மாறிடும். ஸோ இங்கே வந்து HA, ஸோ மேலே வந்து ரோவி சிபி வரும். இதுதான் வந்து டவ் இன்ட்டு டி, டைம் கான்ஸ்டன்ட் சொல்லுவோம், விச் இஸ் ஈக்குவல் டு RT இன்ட்டு CT. சரியா? ஸோ RTங்கிறது ஒன்றும் இல்லை, ரெசிஸ்டன்ஸ் டு த கன்வெக்ஷன் ஹீட் transfer, resistance to the convection heat transfer குள்ள resistance தான் RT ன்னு சொல்றோம். your CTங்கிறது வந்து lumped thermal capacity. சரியா? so capacity வந்து lumped thermal capacitance வந்து எவ்வளவு இருக்கு, அதான் வந்து CT. right? so இது ரெண்டும் வந்து ஈக்குவலா இருக்கும். சரியா? so இதான் வந்து இப்போ எழுதிருக்காங்க மறுபடியும் கீழே. அதாவது வந்து நம்ம B க்கு வந்து அப்படியே reciprocal. so tau T வந்து time constant which is the reciprocal of the constant. so already B calculate பண்ணிருப்போம். அது வந்து HCA divided by rho VC போட்டுருந்தோம் இல்லையா, ஸோ இதுக்கு அப்படியே ரெசிப்ரோக்கலாக போட்டுருங்க. ஸோ ரோ விசி டிவைடட் பை HCA, அதான் வந்து டைம் கான்ஸ்டன்ட் சொல்லுவோம். இந்த அடுத்த ஸ்லைடில் காட்டியிருக்கோம். சரியா? ஸோ டவ் ஈக்குவல் டு ரோ விசி டிவைடட் பை H இன்டு A. ஸோ யுவர் டவ் ஈக்குவல் டு டைம் கான்ஸ்டன்ட். ஸோ இப்போ லார்ஜர் த டைம் கான்ஸ்டன்ட், ஸோ டைம் கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து இப்போ அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்னா, ஸோ ஸ்லோயராக இருக்கும், ரெஸ்பான்ஸ் வந்து ஸ்லோயராக இருக்கும். சரியா? சப்போஸ் ஸ்மாலர் டைம், அதாவது ஆல்ரெடி நம்ம B பார்த்துருந்தோம் இல்லையா, அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும். அங்கே லார்ஜர் வேல்யூ ஆஃப் B வந்து என்ன சொன்னோம்னா என்வரான்மெண்டல் டெம்பரேச்சர் வந்து ஷார்ட் டைம்ல வந்து அச்சீவ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். லார்ஜர் அப்போ டைம் கான்ஸ்டன்ட் எப்படி இருக்கும்னா வந்து ரெஸ்பான்ஸ் வந்து ஸ்லோவா இருக்கும். ஸோ நம்ம அப்ஜெக்ட் என்ன இருக்கும்னா, ஸோ ஸ்மால் டைம் கான்ஸ்டன்ட் வந்து மினிமமாக கொண்டு வர பார்க்கணும். ஸோ கான்ஸ்டன்ட் வந்து ரெஃபர்ஸ் டு த ஃபாஸ்டர் ரெஸ்பான்ஸ், அப்பதான் கிடைக்கும். அதுக்கு அப்படியே ரெசிப்ரோக்கலா வரும். ஸோ லோயர் வேல்யூ வந்து இப்போ வந்து டைம் கான்ஸ்டன்ட் கொண்டு வரணும்னா, ஸோ இங்கே லோயர் வேல்யூ வரணும்னா ஒரு டென்சிட்டி கம்மியா இருக்கணும், ஸோ ஒரு வால்யூம் கம்மியா இருக்கணும், ஸ்பெசிபிக் ஹீட் கம்மியா இருக்கணும். ஸோ கீழே உள்ளது இது வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா தான் வந்து ஸோ டோட்டல் வேல்யூ கம்மியாகும். சரியா? ஸோ இங்க வந்து ஸோ யூசிங் லைட் மெட்டல் ஆஃப் லோ டென்சிட்டி அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ டென்சிட்டி வேல்யூ கம்மியா இருக்கு, ஸ்பெசிபிக் ஹீட் வந்து கம்மியாக தான் இருக்கணும், சி வேல்யூ இன்க்ரீசிங் த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட். கீழே உள்ள வேல்யூ H வேல்யூ வந்து இட் இஸ் கோயிங் டு கெட் இன்க்ரீஸ். ஸோ ஏரியா வேல்யூ வந்து கம்மியாக தான் இருக்கணும். சரியா? பட் ஆனால் இங்க டிக்ரீஸ் கொடுத்துருக்காங்க, பட் இட் ஷுட் பி இன்க்ரீசிங். சரியா? ஸோ ஏரியா வந்து சர்ஃபேஸ் ஏரியா வந்து அதிகமாக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டேர்ம் வந்து பயாட் நம்பர். சரியா? ஸோ பயாட் நம்பர்னா என்ன சொல்றோம்னா, ஸோ HCl டிவைடட் பை K. சரியா? அது வந்து ஃபார்முலா பயாட் நம்பர் விச் இஸ் ஈக்குவல் டு HCl டிவைடட் பை K. ஸோ இதே ஃபார்முலா தான் நம்ம நசட் நம்பருக்கு யூஸ் பண்ணுவோம். சரியா? ஸோ பட் இங்க டிஃபரன்ஸ் என்னன்னா, இங்க வந்து நம்ம பயாட் நம்பர் வந்து எதை சொல்லுவோம்னா வந்து கண்டக்ஷன் ரெசிஸ்டன்ஸ். ஸோ மேல வந்து நியூமரேட்டர் வந்து கண்டக்ஷன் ரெசிஸ்டன்ஸ் வித்தின் த பாடி வரணும், டிவைடட் பை கன்வெக்ஷன் ரெசிஸ்டன்ஸ் அட் த சர்ஃபேஸ் பாடியா இருக்கும். கண்டக்ஷன் டு த கன்வெக்ஷன் எடுத்துருந்தீங்கன்னா பயாட் நம்பர் சொல்லுவோம். அதே வந்து கன்வெக்ஷன் டு த கண்டக்ஷன் இருக்குல்ல, கன்வெக்ஷன் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த பாடி டு த கண்டக்ஷன், இதைத்தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், நசட் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ ஃபார்முலாவே அதே தான் வரும். ரைட்? ஸோ இந்த எல்சிங்கிறது ஒன்றும் இல்லை, கேரக்டரிஸ்டிக்ஸ் லென்த். சரியா? ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் லென்த்ங்கிறதா வந்து ஒரு எல் இன்ட்டு சி. ஸோ எல்சின்னு டினோட் பண்ணுவோம். ஸோ எல்சி ஃபார்முலா வந்து வால்யூம் டிவைடட் பை யுவர் கிராஸ் செக்ஷனல் ஏரியா. ஸோ வால்யூம் அது என்ன ஷேப் எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி வால்யூம் டிவைடட் பை கிராஸ் செக்ஷனல் ஏரியா போட்டு சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். H தெரியும், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட், இது தெர்மல் கண்டக்டிவிட்டி K. ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்க ரேஷியோ ஆஃப் த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், அதான் கண்டக்ஷன். சரியா? ஸோ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கண்டக்ஷன் டு த யுவர் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் டு த ஹீட் கன்வெக்ஷன். ஸோ lumped system analysis assumes uniform temperature distribution throughout the body. சரியா? ஸோ which it is going to assume the uniform நம்மளுக்கு வந்து டெம்பரேச்சர் டிஸ்ட்ரிபியூஷன் தான் இருக்க போகுது, which implies that the conduction resistance is 0. ஸோ யூனிஃபார்மா இருக்குன்னா என்ன அர்த்தம்னா, லம்பட் சிஸ்டத்துல வந்து கண்டக்ஷன் ரெசிஸ்டன்ஸ் வந்து 0 ஆயிருச்சுன்னா அப்போ என்ன ஆயிரும், ஸோ நியூமரேட்டர் வேல்யூ வந்து 0 ஆயிரும்,
So automatically Biot number also will be getting 0. சரியா? So Biot number will be 0. அதான் வந்து lumped system analysis ல assume பண்றது. So வந்து எந்த இடத்துல மெயினா வந்து அப்ளை பண்ணனும்னா so வந்து நீங்க வேல்யூ கால்குலேட் பண்ணாலும் it should be less than or equal to 0.1. So இதான் வந்து lumped system analysis ல your Biot number value applicable எந்த இடத்துல இருக்குன்னா Biot number should be less than or equal to 0.1. So thermal conductivity K in the Biot number refers to the conducting body. அதான் சொன்னேன். So conducting resistance to the convective வந்துச்சுனா வந்து Biot number வரும். சரியா? So அதே வந்து Nusselt number வந்ததுனா வந்து you are convecting the fluid. சரியா? So Biot number BA equal to 1 இருந்துச்சுனா your effectiveness epsilon equal to also 1. அதே மாதிரி இப்ப greater than 1 இருந்துச்சுனா இதுக்கு வந்து அப்படியே ஆப்போசிட்டா வரும். Effectiveness வந்து less than இருக்கும். So அத வந்து நம்ம objective வந்து less than equal to 1 தான் கொண்டு வரோம். அப்பதான் வந்து நம்ம effectiveness of the fin system அடுத்து பார்க்கல தெரியும். சரியா? So வந்து greater than 1 கிடைக்கும். சரியா? So the use of fins is more effective in applications that involve the low convection heat transfer coefficient. சரியா? So convection heat transfer H value வந்து லோவா இருக்கணும். அந்த இடத்துல தான் வந்து your fins வந்து more effective ஆ இருக்கும்னு சொல்றோம். So next term வந்து Heisler chart னு சொல்லுவோம். Heisler chart. So இது எதுக்காக யூஸ் பண்ணோம்னா which it is going to determine the your temperature distribution. So temperature distribution calculate பண்றது and also your Q value heat flow rate தான். So Q value வந்து already formula படிச்சோம் அத தான் calculate பண்ண போறோம். So when the both the conduction resistance and the convection, so numerator and denominator, so HL divided by K போட்டோம்னா so இங்க HLC which is equal to K ரெண்டுமே ஈக்குவலா வருது. அதான் conduction resistance within the body to the convection ரெண்டுமே ஈக்குவலா வருது. So அந்த இடத்துல வந்து your Biot number equal to 1. சரியா? So Biot number will be 1 ன்னு இருக்கும். So அங்க தான் வந்து we are going to use the Heisler charts. So next important term is the Fourier number. Yeah. So Fourier number notation F naught which it is equal to alpha into T divided by LC the square. Yeah. So alpha into T divided by LC the square. Right. So இதுக்கு வந்து என்ன ஃபார்முலானா T minus T ambient அதாவது அந்த atmospheric temperature அதான் இங்க T initial temperature divided by the T atmospheric temperature. So அங்க infinity ன்னு போட்டதுனால அதே தான் T minus T infinity divided by Ti minus T infinity நம்ம ஓகே தான் which is equal to e power minus your Biot number into your Fourier number. Yeah, so T minus T alpha T a ன்னு இருக்கு. சோ நீங்க T infinity னால வச்சுங்க atmospheric தான். Yeah. Which is equal to e power minus your Biot number into Fourier number. Right. So the Q formula எழுதணும்னா so Q equal to minus H into A into your change in temperature னா so T minus TA e power minus BA into F naught வரும். சரியா? So இதே இது வந்து நம்ம அந்த density energy வச்சு ஃபார்முலா எழுதணும்னா Q equal to rho Vc into so initial temperature Ti minus TA e power minus BA minus into F naught minus 1. சரியா? So ஃபார்முலா வந்து e power minus Biot number into Fourier number minus 1 வரும். சரியா? So temperature of the body unsteady state calculate பண்றதுக்கு அதான் வந்து சொல்லியிருந்தோம் at any time Biot number வந்து நம்மளுக்கு வந்து less than 0.1 அதான் வந்து applicable lumped system analysis ல பார்த்திருப்போம். அதே தான் மறுபடியும் கொடுத்திருக்காங்க. So characteristics length வந்து எந்த மாதிரி டிரைவ் பண்ணோம் அந்த ஃபார்முலா அதே தான் அப்ப படிச்சதுதான் volume to the your surface area LC equal to volume to the your surface area. சரி not cross section சொல்லிட்டோம் அது தப்பு. சரியா? surface area expanding to the surroundings என்ன இருக்கோ அதுதான். So ஒவ்வொரு ஷேப்புக்கு வந்து தனித்தனியா ஃபார்முலா அந்த டேபிள்ல கொடுத்திருக்கு. கேரக்டரிஸ்டிக்ஸ் லென்த் ஸ்பியருக்கு பாத்தீங்கன்னா தெரியும். So r/3 வரும். சரியா? So சாலிட் சிலிண்டர் இருந்துச்சுன்னா r/2 r/2 தான் வந்து சாலிட் சிலிண்டருக்கு. கியூப்னா வந்து 6 வரும் l/6. சரியா? லென்த் டிவைடட் பை 6 சைடு பை 6. சரியா? So ரெக்டாங்குலர் பிளேட்னா திக்னஸ் வச்சு எடுப்போம். So பிளேட்டுக்கு வந்து திக்னஸ் டிவைடட் பை 2 வரும். So இதே ஹாலோ சிலிண்டர் so வால்யூம் வந்து pi area into length போட்டுருப்போம். So pi into r naught square minus r a square into length divided by area. So surface area so 2 pi first outer radius க்கு எடுக்கிறோம் perimeter into length. So 2 pi r naught into length. அதே மாதிரி 2 pi inner radius க்கு எடுத்தீங்கன்னா 2 pi r a into length plus difference between r naught square minus r a square. சரியா? So இதான் வந்து characteristics length for the different shapes. சரியா? So இந்த ஃபார்முலா கூட டைரக்டா கேட்கலாம். சரியா? சில இதுல என்ன கொடுத்திருப்பாங்க டயாமீட்டர் வச்சு கொடுத்திருப்பாங்க. சரியா? சோ நீங்க வந்து அதுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிட வேண்டியதான். சரியா? சோ நீங்க r க்கு பதிலா வந்து d/2 போட்டீங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப சிலிண்டருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்ப d/4 ஆ மாறிடும். அவ்வளவுதான். சரியா? அதுக்கு ஏத்த மாதிரி கூட இருக்கும். சோ நெக்ஸ்ட் டேர்ம் fins.
சரியா சோ ஃபின்ஸ்ங்கிறது heat transfer from the external surfaces அதான் சொல்றோம் சரியா சோ finned surfaces are manufactured சோ எப்படி பண்ண போறோம்னா extruding or welding or the wrapping a thin sheet metal sheet on a surface so surface ல வந்து we are going to wrap சரியா சோ அந்த சுத்தி வந்து we are going to manufacture the finned surfaces சரியா சோ fins னால வந்து என்ன வரும்னா ஷார்ட்கட்ல வந்து எழுதிக்காங்க சோ your area larger surface area வந்து it is going to increase அதே மாதிரி your heat transfer also it is going to get increase q வந்து அதிகம் தான் surface area also it is going to get increase அதான் வந்து enhancing the heat transfer னு சொல்றோம் சரியா சோ enhanceனா improve பண்றதுதான் அதுக்காக தான் we are going to use the fins so from a surface by exposing a larger surface area சரியா surface area வந்து அதிகமா இருக்கும் larger surface area to the convection so இந்த assumption வந்து கேட்கலாம் சரியா क्वेश्चनல so fin materials வந்து எப்படி இருக்கும்னா homogeneous இருக்கணும் அதே மாதிரி isotropic material இருக்கணும் அதே மாதிரி இங்க temperature at any cross section எடுத்தீங்கனாலும் வந்து uniform cross section தான் வரணும் heat transfer coefficient h is also uniform and your qg internal heat generation is 0 சரியா so internal heat generation இருக்காது so அதே மாதிரி இங்க thermal resistance rt எடுத்தீங்கன்னா almost 0 தான் சரியா so அதான் negligible amount தான் இருக்கும் heat conduction also steady state கொடுத்தாச்சு சரியா so steady state தான் so இங்க வந்து uniform தான் சரியா steady and uniform so thermal resistance negligible heat generation கிடையாது heat conduction வந்து இதுதான் அதே மாதிரி thermal conduction at the tip of the fin இருக்கு இல்லையா so அது வந்து non variant இருக்கணும் and it should be in the z direction அதுல வந்து இருக்கும் சரியா சோ அதே மாதிரி வந்து fins வந்து எல்லாமே வந்து one dimensional heat conductionல தான் வந்து இதுல வரும்னு சொல்லிருக்கோம் சரியா one dimensional heat conduction is exist so these are the assumptions involved in the your fins அத வந்து heat transfer from the external surfaces ல இருந்து கொண்டு போறோம் சரியா so external surface தான் வந்து ஒரு larger surface ல ஆட்டோமேட்டிக்கா வந்துரும் சரியா so இத வந்து கிராஃப் கொடுத்திருக்கோம் சரியா so fins ல வர கிராஃப் தான் so temperature difference உள்ளதுக்கும் with respect to the your the delta x value சரியா so இதுல இருந்து இந்த slope value தான் important சரியா so இதுல இருந்து கேட்பாங்க so slope வந்து so it is going to சரியா so எந்த இடத்துல மேக்ஸிமமா இருக்கும்னா so minimum temperature Ta minus C infinity divided by so initial temperature minus your atmospheric temperature வருது இல்லையா so அதான் வந்து your y axis rotation வந்து சில இதுல சேஞ்ச் ஆகும் இங்க T8 போட்டுருப்போம் இங்க T infinity இருக்கும் அங்க A இருந்துச்சுல infinity இருக்கும் so ஏதாவது ஒரு இதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் so அந்த slope value வந்து பென் எடுக்கறோம்னா ஃபார்முலா m equal to so root of hp divided by ka அதான் வந்து your slope formula root of hp divided by ka is the formula for your slope சரியா so root of h into p so h ங்கிறது நமக்கு தெரியும் heat transfer convective heat transfer coefficient h p ங்கிறது your so அத கீழ கொடுத்திருக்கு m ங்கிறது slope of the heat transfer line சரியா so h ங்கிறது convective heat transfer coefficient p ங்கிறது perimeter so a ங்கிறது cross sectional area k equal to thermal conductivity of the fin material சரியா so இதுல இம்பார்ட்டண்டா கேக்குற அடிக்கடி क्वेश्चन வந்து என்ன கேட்பாங்கன்னா இந்த எஃபிஷியன்சி கேட்பாங்க சரி அதே மாதிரி இந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் so fins வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் so நீங்க எல்லா क्वेश्चन TRB क्वेश्चनல so எல்லா क्वेश्चन எடுத்து பாத்தீங்கனாலே தெரியும் அரௌண்ட் 4 மார்க்ஸ் வந்து ஃபின்ஸ்லயே கேட்பாங்க சரியா so வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் தான் fins so fins வந்து ஃபர்ஸ்ட் வந்து இப்போ வந்து infinite in length so இந்த மாதிரி இருக்கு so அந்த இடத்துக்கு வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபார்முலா என்ன ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் which is equal to so root of h into p into ka into your theta into naught சரியா theta naught வந்து இங்க இன்ட்ரோ듀ஸ் பண்றோம் சரியா சோ இங்க வந்து finite in length இருக்கு சரியா சோ இதுக்கு வந்து ஃபார்முலா வந்து q fin equal to so root of hp ka theta naught into tan h mlc சரியா சோ tan h m into lc வரும் ரைட் சோ அதே மாதிரி வந்து இப்ப ஃபேன் டிப் மட்டும் இன்சுலேட் பண்ணிருக்கோம்னா சோ அதுக்கு வந்து இதே ஃபார்முலா வந்து சோ q fin equal to root of hp ka into your theta naught into tan h ma சரியா சோ இந்த ஃபார்முலாஸ் மட்டும் டைரக்டா क्वेश्चनல கேட்பாங்க சோ ஏதா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கேட்கலாம் அப்படினா எஃபிஷியன்சி கேட்பாங்க அப்படினா எஃபெக்டிவ்னஸ் கேட்பாங்க சோ இதுல ரிலேட்டடா ப்ராப்ளம் கேட்பாங்க அந்த ஃபார்முலாஸ் क्वेश्चन டைரக்டா கேட்பாங்க சோ இங்க தீட்டா நாட்ங்கிறது ஒண்ணும் கிடையாது இங்க டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் தான் டெல்டா T ன்னு படிச்சிருக்கோம் அதேதான் சரியா சோ இனிஷியல் டெம்பரேச்சர் T0 தீட்டா Ta ங்கிறது இனிஷியல் டெம்பரேச்சர் T இன்ஃபினிட்டிங்கிறது சரௌண்டிங் டெம்பரேச்சர் சரியா சோ A ங்கிறது தெரியும் நமக்கு கிராஸ் செக்ஷனல் ஏரியா இது பெரிமீட்டர் தான் இது லெந்த் ஆஃப் தி பின் சோ L ங்கிறதுக்கு LC க்கு வந்து டிஃபரண்ட் அதேதான் சரியா சோ நீங்க L மட்டும் வந்து யூஸ் பண்ணீங்கனா வந்து சோ you can use the இன்சுலேட்டருக்கு வந்து யூஸ் பண்ணுவோம் சரியா சோ இங்க வந்து ஃபைனைட் இன் லெந்த் இருந்தா கேரக்டரிஸ்டிக்ஸ் லெந்த் யூஸ் பண்ணுவோம் சோ இவர் LC ங்கிறது வந்து ஆல்ரெடி பாத்துறோம் கரெக்டர் லெந்த் ஆர் கேரக்டரிஸ்டிக்ஸ் லெந்த் சரியா சோ கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி லெந்த் கண்டுபிடிப்போம்னா சோ இதுக்கு வந்து ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இல்லையா சோ வந்து பின்னுக்கு வந்து திக்னஸ் பிளேட்டா இருக்கு T க்குனா வந்து T/2 பாத்துறோம் இல்லையா அதுதான் அதே மாதிரி சிலிண்டரா இருக்கு சோ டயாமீட்டர் D ன்னு வந்துச்சுனா இங்க D/4 போடுவோம் அத வந்து R/2 போட்டுறோம் இல்லையா அதேதான் சரியா
So இந்த ஒரிஜினல் லென்த்தோட வந்து we are going to add. So L plus T by 2 போடுவோம் or L plus D by 2. அதான் வந்து characteristics length. சரியா? So இதைத்தான் வந்து we are going to substitute in this formula. இதைத்தான் வந்து finite length னு கொடுத்திருக்காங்க. அப்பனா வந்து we are going to use this formula for calculating the heat transfer. சரியா? So next வந்து efficiency. சரியா? So efficiency formula என்னன்னா efficiency which is equal to so heat transfer actually எவ்வளவு இருக்கு to the your maximum heat transfer எவ்வளவு வருது. இந்த ரெண்டுக்குள்ள ரேஷியோ தான் எடுக்க போறோம். சரியா? So which is equal to actual க்கு வந்து tan h ml divided by ml. சரியா? So tan h ml divided by ml. So இது வந்து ஆல்ரெடி வந்து டைரக்ட் क्वेश्चனாவே கேட்ட ஃபார்முலா தான் இது. அதாவது வந்து adiabatic. சரியா? So பின்ல வந்து so அந்த டிப் ஆஃப் த வந்து we are going to adiabatic அத வந்து இன்சுலேட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த இடத்துல வந்து எஃபிஷியன்சி இதுதான். சப்போஸ் லாங் ஃபின்னா இருக்கு. அதாவது இன்ஃபைனைட் நம்பரா இருக்கு. So இதுக்கு வந்து ஃபார்முலா வந்து 1 divided by ml. So டைரக்ட் ஃபார்முலா தான். சரியா? So 1 divided by ml போடணும். இந்த tan h ml ங்கிறது வராது. சரியா? So இது ஆட்டோமேட்டிக்கா 45 டிகிரி so அதனால 1 ன்னு மாறிடும். tan h ml வேல்யூ. So இங்க வந்து ml மட்டும் வரும். பாரிய லாங் ஃபின்னா இருந்துச்சுனா. சரியா? So இது வந்து ஜஸ்ட் adiabatic பின் இந்த மாதிரி வந்து கொடுத்திருந்தாங்க tan h ml divided by ml. So அத வந்து ஃபார்முலா. So next effectiveness. Yes, and the fin effectiveness என்ன ரேஷியோ கொடுக்கிறோம்னா heat transfer fin heat transfer rate to the heat transfer without the fin. சரியா? So fin வந்து உள்ள இருக்கையில வந்து ஆக்சுவலா வந்து எவ்வளவுதான் இருக்குது. So with the pin heat transfer rate எவ்வளவு இருக்கு to the without finல வந்து heat transfer எவ்வளவு இருக்கு. சரியா? So Q fin divided by Q without fin. அதான் வந்து சொல்றோம் effectiveness ன்னு. சரியா? So இதுக்கு வந்து ஃபார்முலா இது வந்து இம்பார்ட்டன்ட். சரியா? So டைரக்டா வந்து ப்ராப்ளம்ஸும் கேட்பாங்க. So டைரக்டா வந்து ஃபார்முலா क्वेश्चन வரும். எஃபெக்டிவ்னஸ் ஃபார்முலா இருக்கும். So இதேதான் adiabatic கண்டிஷன். சரியா? So ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அதேதான். So adiabatic கண்டிஷன்ல வந்து adiabatic டிப் கண்டிஷன்ல வந்து so இங்க வந்து என்ன பார்த்தோம்னா tan h ml divided by ml பார்த்திருந்தோம். சரியா? So அந்த ml ங்கிறது நமக்கு தெரியும் ஸ்லோப். சரியா? So அந்த ஸ்லோப் தான் வந்து we are writing. So ஸ்லோப்புக்கு வந்து என்ன ஃபார்முலா பார்த்திருந்தோம் m equal to hb divided by root of ke. அத தான் இங்க ரிப்ளேஸ் பண்ண போறோம். சரியா? So ha divided by root of kp. சரியா? So hp divided by sorry இங்க வந்து ha வரும். சரியா? So அங்க hp பார்த்திருந்தோம் இல்லையா? So இங்க வந்து l வர அடிஷனல் ஆகுது இல்லையா? So அதனால சிம்பிளை பண்ணது. So we are having root of ha divided by kp. சரியா? இது வந்து எஃபெக்டிவ்னஸ் ஃபார்முலா. So tan h ml divided by root of h into a convective heat transfer coefficient into your A surface area divided by thermal conductivity into perimeter. So இதே வந்து லாங் ஃபின் இன்ஃபைனைட்டா இருக்குன்னா your effectiveness formula which is equal to root of. சரியா? So இதுக்கு வந்து அப்படியே ரெசிப்ரோக்கலா போட்டுருந்தோம் 1 divided by ml போட்டுருந்தோம். So கீழே உள்ளது மட்டும் அப்போ வந்து அப்படியே வந்து வந்துரும். So 1 divided by root of ha divided by kp வரும். So அந்த kp வந்து மறுபடியும் நியூமரேட்டர் கொண்டு வந்துட்டீங்கன்னா so root of kp divided by ha. So இது வந்து effectiveness formula for the long fin. Okay? So இதுல ஞாபகம் வைக்க வேண்டியதுனா use of fin. So இந்த இடத்துல ஜஸ்டிஃபை ஆகும்னா your effectiveness greater than or equal to 2. சரியா? So இத வந்து ரிமெம்பர்ல பாயிண்ட்ல கொடுத்திருக்காங்க. சரியா? So இத வந்து effectiveness for the fins. So இது வர ஃபின்ஸ்ல எதுனா இதுதான். சரியா? So அதான் Q fin. So heat transfer finல எவ்வளவு இருக்கும் அதே மாதிரி without finல வந்து எவ்வளவு வரதா effectiveness னு எழுதி இருப்போம். So without finக்கு வந்து ஃபார்முலா h into a ஒரு tb minus t infinity q infinity. சரியா? So your effectiveness is less than 1 அப்படி இருக்குன்னா fin acts as insulation வந்து இருக்குன்னு அர்த்தம். So effectiveness வந்து 1 நீங்க கால்குலேட் பண்ணிருக்கா does not affect the heat transfer. அஃபெக்ட் ஆகாது. greater than 1 இருந்துச்சுனா வந்து enhances increase பண்ணும். சரியா? So நம்ம ஆப்ஜெக்டிவ் வந்து fins யூஸ் பண்ணி வந்து நம்ம heat transfer வந்து increase பண்ணனும். So வந்து நம்ம ஆப்ஜெக்டிவ் வந்து we are going to get the greater than 1 அத வந்து கொண்டு வரணும் effectiveness. So அது வந்து எப்படி கொண்டு வரலாம்னா so இதான் வந்து கண்டிஷன். So k of the fin material must be high-ஆ இருக்கணும். thermal conductivity வந்து அதிகமா வரணும் ஃபர்ஸ்ட். ஏனா effectiveness ஃபார்முலாவே தெரியும். So directly proportional to k தான் வருது. So k வேல்யூ வந்து கண்டிப்பா அதிகமா இருக்கணும். அதே மாதிரி ரேஷியோ ஆஃப் பெரிமீட்டர் so p by a. So p by a பாத்தீங்கன்னா வந்து அது வந்து அதிகமா தான் இருக்கணும். So remember perimeter to the cross section area p by a value should be high. அது வந்து directly proportional தான் வருது. So it should be high. So அதுக்கு என்ன அர்த்தம்னா வந்து shorter and thinner film கொண்டு வரணும்னு அர்த்தம். சரியா? So இந்த क्वेश्चन டைரக்டா வந்து பழைய TRB क्वेश्चनல இருக்கு. சரியா? So shorter and thin film we are going to use to get the increase the effectiveness of the fins. So and one more என்ன இருக்குன்னா இங்க டினாமினேட்டர் வந்து கம்மி பண்ணனும். So h வேல்யூ வந்து கீழ இருக்கு. So h ங்கிறது என்னது நமக்கு தெரியும். So your heat transfer coefficient. சரியா? So அது வந்து லோயர் வேல்யூ கொண்டு வரணும். அதாவது லோயர் கன்வெக்டிவ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட். So இந்த மாதிரி இருந்துச்சுனா your most effective. அது வந்து நேச்சுரல் கன்வெக்ஷன் சொல்லுவோம். சரியா?
So these are the key points which are involved related to the fins unsteady state. Yeah. So இது related on the previous year questions, TRB, அதே மாதிரி TNPSC, other state public service commission. So அதெல்லாமே வந்து we will discuss in the next video, right? Thank you for your valuable time. So don't forget to subscribe our channel, கற்றதுமே கற்போம் கற்பிப்போம். We will meet in the next video. Thank you.